வாக்யஜ்ஞேன கல்பதாம். துர்வாரசம்சாரதவாக்னிதப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதைः பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோः சரண்யமன்யம் யதஹம் ந ஜானே. துர்வாரசம்சாரதவாக்னிதப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதைः பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோः சரண்யமன்யம் யதஹம் ந ஜானே. ஹே குரு, ஓ குருநாதா, மாம் பரிபாஹி. மாம்ங்கிறது ஸ்லோகத்தில் இல்லை, நம்ம தான் சப்ளை பண்ணிக்கணும். என்னை காப்பாற்றுங்கள், நன்றாக காப்பாற்றுங்கள். பாகின்னா என்ன அர்த்தம்? காப்பாற்று. பரிபாகின்னா என்ன அர்த்தம்? முழுமையாக நன்றாக காப்பாற்றுங்கள். என்னை கைவிட்டு விடாதீர்கள். என்னை பாதுகாப்பு கொடுங்கள். எனக்கு அபயம் அபயம். பரிபாகி, பரிபாகின்னா என்ன? காப்பாற்றுங்கள். உன்னை எதுப்பா தொடர்ந்து வருது? என்ன எதுலேருந்து உன்னை காப்பாற்றுறதுன்னா மிருத்யோஹோ பரிபாஹி. இந்த மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். மிருத்யுன்னா இந்த இடத்துல என்னதுன்னா அஜ்ஞானம், அஜ்ஞானஜன்ய சம்சாரம். அறியாமையிலிருந்து என்னை விடுவியுங்கள். பாதுகாக்கிறதுனா இந்த இடத்துல விடுவியுங்கள். என்னை காப்பாற்றுங்கள்னா என்ன அர்த்தம்? சாதாரணமாக என்னை காப்பாற்றுன்னா எதுக்கிட்டேருந்து காப்பாற்றணும்? திருடங்கிட்டிருந்து என்னை காப்பாற்றுங்கோ, மனைவி கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கோ, கணவன்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுங்கோ, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்கோ, ஏதோ ஒன்றுலேருந்து என்னை காப்பாற்றுங்கோன்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்னா, பாதுகாப்பு இருந்தால் இப்போ ஆசிரமத்தை சுற்றி காம்பவுண்டு வச்சுருக்கு, வாசலில் ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கு, இது காப்பு, பாதுகாப்பு. அப்படின்னா உள்ள நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது சாதனம். இல்லாட்டி யார் வேணாலும் இங்கே வந்துடுவாங்க. அதனால் இதெல்லாம் நிம்மதியாக இருக்கு. உள்ளுக்குள்ளே நாம் நிம்மதியாக இருக்கணும்னா வெளியில் ப்ரொடெக்டடாக இருக்கணும். இப்போ என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்கோ? எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னா நிறைய எனக்கு இந்த பக்கம் ராகம், அந்த பக்கம் துவேஷம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், எல்லா ராட்சசாலும் என்னை படுத்தி எடுக்கிறான். இவங்ககிட்டேருந்து என்னை விடுவியுங்கள். காம குரோதச்ச லோபச்ச மோகச்ச தேஹே திஷ்டந்தி தஸ்கராக ஞான ரத்னாபஹாராய. எங்கிட்ட ஞானம் அறிவுங்கிற ரத்னம் இருக்குது. இதை பறிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன பிரச்சனை பண்ணுறான். ஆகையினால் அனுகிரகம் பண்ணுங்கோ. மிருத்யோஹோ பரிபாஹி, பரிபாஹி மிருத்யோஹோ. அதனால தான் அடிக்கடி நம்ம புஸ்தகத்துலாம் அப்படி இருக்குது. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாஹிமாம், ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரக்ஷமாம். இந்த ரக்ஷமாம், பாஹிமாம், பாலயமாம், பாதுகாப்பாயாக. பாதுகாப்பாயன்னு என்ன அர்த்தம்னா துன்பம் வராமல் என்னை காப்பாயாக. காக்க காக்க, துன்பம் வராமல் என்னை காப்பாயாக. துன்பம் வந்துட்டா அது என்னை துக்கப்படுத்தும். செக்யூரிட்டிங்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் செக்யூர்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் நடக்கணும்.
சந்தோஷமாகவும் இருக்கணும். எப்படி நடக்கும் இதெல்லாம்? நான் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும்னா நான் வசதியாக இருக்கணும். வசதியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், குவைட்டாக இருக்கணும். இதுக்கு தான் படாத பாடுபடுறான் ஒருத்தரும். நான் பாதுகாப்பாக இருக்கேன், நான் நினைக்கிற மாதிரி நான் வாழணும், நான் நினைக்கிற மாதிரி தான் மற்றவன் இருக்கணும். சாஸ்திரம் நினைக்கிற மாதிரி, தர்மம் நினைக்கிற மாதிரி சொல்ல மாட்டான். அதனால தானே சிக்கலே ஆரம்பிக்கிறது. நான் நினைக்கிற மாதிரி மற்றவன்லாம் இருக்கணும். நான் நினைக்கிற மாதிரி கணவன், நான் நினைக்கிற மாதிரி மனைவி, நான் நினைக்கிற மாதிரி குழந்தைங்க, நான் நினைக்கிற மாதிரி சாமியார், நான் நினைக்கிற மாதிரி அவன் இருக்கணும். இப்படி இருக்கணும். நடக்குமா அது? இப்போ இதுலேருந்து இதெல்லாம் கண்டிஷன், நிபந்தனை. இது இப்படி இருந்தால் தான் நான் இருக்க முடியும். இந்த ஃபேன் ஓடினா தான் என்னால் கிளாஸில் உட்கார முடியும். செல்ஃபோன் இருந்தால் செல்ஃபோனை தூக்கி வச்சுட்டு வர என்னால் முடியாது. எப்படியோ வச்சுக்கோங்களேன். இப்படி நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஃபிசிக்கல் விட நிறைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இதெல்லாம் மிருகங்களுக்கு கூட கிடையாது, அனிமலுக்கு கூட இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கான்ஷியஸ் பீயிங்கிறாங்க. நம்மெல்லாம் உணர்ச்சி உள்ளவர்கள், உணர்வுள்ளவர்கள், உணர்ச்சி உள்ளவர்கள். அதனால் நமக்கு நிறைய கருத்துக்கள், அந்த கருத்துக்களெல்லாம் ஒருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன், ஒருத்தருடைய அபிப்பிராயம் இன்னொருத்தருடைய அபிப்பிராயத்திலேருந்து மாறுபடுகிறது. ஆகையினால எவனுக்கும் சாந்தி கிடையாது. ஒன்று தர்மசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி மகாத்மாக்களை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி வேதாந்தத்தை ஃபாலோ பண்ணணும். வேறு வழி கிடையாது. ஆனால் அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன், அதெல்லாம் இன்றைக்கி ரெலவெண்ட் இல்லைங்கிறான். அப்போ உனக்கு எதுதான் சரி வர போகிறதப்பா? ஒன்றும் வராது. நான் இடையில இதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறேன். எதுக்காகன்னா இந்த சம்சாரத்தை வர்ணிக்கிறதுக்காக. எல்லாம் வர்ணனை தானே, நம்ம அனுபவிக்கிற ப்ராப்ளம் தானே, அவரோன் ப்ராப்ளம். மிருத்யோஹோ பரிபாஹி, இந்த மிருத்யு அஜ்ஞானத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என்னை அறியாமல் நான் கட்டிக்கொண்டிருக்கின்ற மனக்கற்பனைகள், அவைகளிலிருந்து என்னை விடுவியுங்கள். என்னுடைய அறியாமையின் விளைவாகிய நான் என்னுடைய கற்பனைகள், இவற்றிலிருந்து நான் விடுபடுவதற்கு அருள் புரியுங்கள், மெய்யறிவை பொழியுங்கள். அதுதான் கருத்து. ஆக புத்தி யோக்கியதா, தர்ம யோக்கியதா, ரெண்டு யோக்கியத்தை சிஷ்யனுக்கும் இருக்கணும், குருவுக்கும் இருக்கணும். தர்ம யோக்கியத்தை தான் பாபம் பண்ணாதவராக இருக்கணும்னு சொன்னதெல்லாம். சாதன சதுஷ்டய சம்பத்தி தர்ம யோக்கியதா. மேதாவி புருஷோ வித்வான்கிறது புத்தி யோக்கியதா. அதே மாதிரி இவருக்கும் ஸ்ரோத்ரியத்துவம், பிரம்மவித்தமத்துவம், இதெல்லாம் புத்தி யோக்கியதா. பிரம்மண்யுபரதத்துவம், சாந்தத்துவம், இதெல்லாம் சொன்னார் இல்லையா. அவிருஜினத்துவம், அகாமக தத்துவம், இதெல்லாம் தர்ம யோக்கியதா. இந்த ரெண்டு யோக்கியத்தையும் இருக்கிற சிஷ்யனுக்கும் இந்த ரெண்டு தகுதிகளும் இருக்கணும், இந்த வேல்யூஸும் இருக்கணும். என்னது? இன்டலெக்சுவல் கெப்பாசிட்டி இருக்கணும், புரிஞ்சிக்கிற சக்தியும் இருக்கணும், பண்புகளும் இருக்கணும், ரெண்டு பேருக்குமே. அப்புறம் குருக்கிட்ட போகிறதுன்னா, குருக்கிட்ட போய் அவர்கிட்ட தன்னுடைய ஸ்ரத்தையையும் பக்தியையும் உடம்பாலையும் வாக்காலையும் வெளிப்படுத்தணும். மனசில் இருக்கிற ஸ்ரத்தா பக்தியை ஷரீரத்தினாலையும் வாக்குனாலையும் பிரகடனம் பண்ணணும். ஆஹா, ஸ்ரத்தா பக்தி பிரகடனம். அதைத்தான் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணி ரொம்ப பணிவோடு பேசுகிறான். இதெல்லாம் அவனுடைய ஸ்ரத்தா பக்தியை வெளிப்படுத்துகிறது. ஸ்ரத்தா பக்தி பிரகடனம். அது மாத்திரமில்லை, ஏதோ தற்காலிகமான பிரச்சனைகள் எல்லாம் போய் குருக்கிட்ட கேட்கக்கூடாது.
தற்காலிகமான பிரச்சனைகளுக்கு இந்த ஜென்மா முடிஞ்சாலே சரீரம் போனாலே தீர்ந்து போயிடும். சூப்பர்ஃபிஷியல் ப்ராப்ளம், இன்சிடென்டல் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அது மேலெழுந்த வாரியான பிரச்சனை, நாட்டில் இருக்கிற பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தன்னோட நோய் பிரச்சனை, தன்னுடைய ஜாதக பிரச்சனை, இதையா போய் குருக்கிட்ட கேட்குறது? எதை கேட்கணுமோ அதை போய் குருக்கிட்ட கேட்கணும். அதெல்லாம் மேலெழுந்த வாரியான பிரச்சனை. மூலமான பிரச்சனை என்னன்னா, இந்த சரீர அபிமானந்தான் எனக்கு பிரச்சனை. அகம் அகம் தேகோஸ்மி, அகம் ஜீவோஸ்மி, இது ரெண்டு தான் எனக்கு மெயின் ப்ராப்ளம். ஆக அகம் ஜேகோஸ்மிங்கிறதுனால சில ப்ராப்ளம். ஆனால் சாஸ்திரத்தில் இங்கே கர்மகாண்டத்தை அனுஷ்டித்தவனாக இருக்கிறதுனால அகம் ஜீவோஸ்மி, சம்சாரி ஜீவோஸ்மி. சம்சாரி ஜீவோஸ்மிங்கிறது தான் இங்கே பிரச்சனையே. மறுபடியும் மறுபடியும் எத்தனை சரீரம் எடுக்கிறது, ஒரு சரீரம் எடுத்தால் அதுக்கு தகுந்த ப்ராப்ளம் வருது. வேறு தேசத்தில் சரீரம் எடுத்தால் அந்த ஊரில் இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ராப்ளம், அந்த ஊரில் இருக்கிற பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அங்கே இருக்கிற கம்யூனிட்டி ப்ராப்ளம், ரிலிஜன் ப்ராப்ளம், எல்லாம் அங்கங்கே வரும். எல்லாம் சூப்பர்ஃபிஷியல், இன்சிடென்டல், தற்காலிகமானது, மேலெழுந்த வாரியானது. உண்மையான பிரச்சனை அகம் சம்சாரி அஸ்மி. சம்சாராத் கதம் விமோக்ஷணம், யஸ்மாத் பந்த விமோக்ஷணம், தாதிருஷம் குரும் சரணம் விரஜேத். எல்லாம் இல்லை, ஸ்லோகத்தில் இல்லை, நான் சேர்த்து பேசுகிறதுலாம். யாரிடமிருந்து நமக்கு இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ அப்பேற்பட்ட குருக்கிட்ட போகணும். அவர்கிட்ட போய் அதைத்தான் கேட்கணும். எனக்கு இப்போ வரப்போகிறது சனி தேசம் வரப்போகிறதாமே, அதுக்கு என்ன நான் பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு நான் போய் கேட்குறது. அப்படி கேட்டால் அதுக்கு தகுந்த பதில் கிடைக்கும். ஆனால் சம்சாரியாக தான் இருக்கணும். ஆக சம்சார நிவர்த்தி விஷயமான, சம்சார நிவர்த்திக்கு காரணமான ஞானத்தை கேட்கணும். அகங்காராதி தேகாந்தான் பந்தான் அஜான கல்பித்தான் மோக்துமிச்சா ஸ்வரூப அவபோதேன ஸ்வஸ்வரூப அவபோதம். என்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம்னு கேள்விப்படுறேன். ஜீவஹாவா பிரம்மவா, அசம்சாரி பிரம்ம அஸ்மிவா, சம்சாரி ஜீவஹாவா, பூர்ணம் பிரம்மவா அபூர்ண ஜீவோவா. ஆனால் இந்த ஜீவத்வ புத்தி, தேகாத்ம புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதிலிருந்து விடுபடுறதுக்கு உபாயம் சொல்லுங்கன்னு தான் கேட்க போகிறான். சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ காருண்ய சிந்தோ பதிதம் பவாப்தௌ மாமுத்தராத்மீய கட்டாட்ச திருஷ்டியா ரிஜ்யாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா. மாமுத்தர, அதையே தான் இன்னொரு கோணத்தில் சொல்கிறார் அவர். எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாது, நேரத்தை ஒதுக்காதீங்கோ, நேரத்தை போஸ்ட்போன் பண்ணாதீங்கோ, டீச்சிங் பாடம் சொல்லி தரதை தள்ளி போடாதீங்கோ, சீக்கிரம் பிரம்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுங்கோ. பிரம்ம ஜானாமிருத உபதேசாமிருதத்தினால என்னுடைய ஹிருதயத்தை, என் உள்ளமே குளிரும் வண்ணம் அப்படின்னு கைவல்ய நவநீதத்தில் வருது. என் உள்ளமே குளிரும் வண்ணம் இப்படி ஒரு வரி வருது. ஆக என்னுடைய உள்ளம் குளிரும் வண்ணம் உபதேசம் பண்ணுங்கோ. ஆக ஞானத்தினால தான் ஹிருதயத்தை குளிர வைக்க முடியும். உள்ள ஒரே தாபங்கிற, ஹிருதயம் முழுக்க துக்கங்கிற சூடு இருக்குது. அதுக்கு ஞானங்கிற அமிர்த வருஷணம் வேணும். அதுதான் பிரார்த்தனை இங்கே சொல்கிறாரு. நேற்றுக்கு பார்த்தோம் நம்ம கடைசியாக, மாம் மிருத்யோஹோ பரிபாஹி,
என்னை இந்த அஜ்ஞானத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து காப்பாற்றுங்கள். அதுக்கு என்ன சொல்கிறான் எப்படின்னா, நான் எப்படிப்பட்டவனாக இருக்கேன்னா, மாம்ங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். துர்வார சம்சார தவாக்னி தப்தம் முதல் ஸ்லோகத்தோடு சேர்த்துக்கணும். மாம் உத்தர, துர்வார சம்சார தவாக்னி தப்தம் மாம், தோதூயமானம் மாம், பீதம் மாம், பிரபன்னம் மாம், அதோட சேர்த்துக்கணும். மாம் உத்தரன் இருக்கு முதல் ஸ்லோகத்தில், இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் அந்த மாம்ங்கிறதோட இதை சேர்த்துக்கணும். துர்வார சம்சார தவாக்னி தப்தம். தப்தம்னா என்ன? தவித்து கொண்டிருக்கின்ற, தவித்து கொண்டிருக்கின்றனா வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற. தபித்துங்கிறது தான் தவித்துன்னு தமிழில் இருக்கு. தாபகா உடம்பெல்லாம் துக்க, சோகாக்னிஹி. சாஸ்திரத்தில் எல்லாமே காமாக்னிஹி சோகாக்னிஹி தான். துக்கங்கிறது ஒரு நெருப்பு, ஆசைங்கிறது ஒரு நெருப்பு. அனலகான் தானே பகவான் வர்ணிக்கிறார் காமத்தை. காமரூபேண கௌந்தேய துஷ்பூரேண அனலேனச்ச. ஆகையினால இது அக்னிஹி சோகாக்னிஹி, உள்ள வாட்டி எடுக்கிறது, என்ன போட்டு வாட்டி எடுக்கிறது, வருத்தி எடுக்கிறது, தவிக்கிறேன், உள்ள துக்கம் தாங்க முடியல. அது எப்படி இருக்குங்கிறார். தப்தம். எப்படிப்பட்ட தப்தம்னா வர்ணனை பண்ணுறார். காட்டுத்தீ எப்படி ஒரு மனுஷனுக்கு ஸ்தூல சரீரம், சிதாக்னி சிந்தாக்னின்னு சொல்கிற மாதிரி, இந்த சிதாக்னின்னா பணத்தை எரிக்கிற நெருப்பு சிதாக்னி. அது உடம்புல உயிர் இல்லை, அதில் நிர்ஜீவம் சரீரம். நம்ம உடம்பில் ஜீவன் போயாச்சுன்னு சொன்னால், பிராணன் போயாச்சு சொன்னால், இந்த சரீரத்தை கொண்டு நெருப்பில் போட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாது. சரீரத்தை தான் எரிக்கும் அது. சாதாரணமாக இருக்கிற போது ஏதாவது நெருப்பு மேலே பட்டால் நமக்கு அதுக்கு உடனே அந்த ஸ்பரிசம் இருக்குது, நமக்கு உடனே நமக்கு தெரியறது. இந்த ஸ்பரிச உணர்ச்சி இருக்கிறதுனால சூடு தெரியறது, கையை எடுத்துக்கிறோம். ஆனால் நெருப்பை நம்ம பேர்லேயே வச்சு எரிக்கிற போது, இந்த சரீரத்தின் பேரில், அப்போ அந்த அக்னி ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த வள்ளுவர் சொன்ன மாதிரி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், உள்ளையும் ஆறும் வெளியிலையும் ஆறும். வெளியில் ஆறாட்டாலும் உள்ள ஆறும்னு அர்த்தம். வெளியில் தழும்பு இருந்தாலும் உள்ள ஆறி போயிடும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், வெளியில் தழும்பாக இருந்தாலும் உள்ள ஆறிடும். நாவினால் சுட்ட வடு வெளியில் ஆறினமாக இருந்தாலும் உள்ள ஆறாதுன்னு அர்த்தம். என்றைக்கா ஒருத்தரை நம்ம சொல்லியிருந்தோம்னா வெளியில் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். மாமியாரோட ரிலேஷன்ஷிப் அப்படி தானே இருக்குது ஃபேமிலியிலாம். அவங்க ஏதாவது சொல்லியிருந்தால் அன்றைக்கி சண்டை வந்திருக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டே இருக்கும் உள்ள. ஒரு நாளைக்கு பஸ்டா நாவினால் சுட்ட வடுன்னர், அது போகவே போகாது. ஆறாதே, வடு ஆறாதே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், நாவினால் சுட்ட வடு ஆறாதே. அது மாதிரி இது இதுக்காக சொன்னேன். இது வேற விஷயம். ஆனால் இங்கே என்னதுன்னா, இந்த சரீரத்தை எரிச்சுடலாம், ஆனால் இந்த உடம்புக்குள்ள சிந்தாக்னி கவலைங்கிற நெருப்பு இருக்கே, எப்படி தான் இருக்க போகிறேனோ தெரியலையே, வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. வேதாந்த திருஷ்டியில் பார்த்தா என்னதுன்னா, நிகழ்காலமே இல்லைங்கிற போது எதிர்காலத்தை பற்றி என்ன பேசுறது? கடந்த காலமாக காலமே இல்லாத காலத்தை இருக்கிறதா ஏன் நினச்சின்னு இருக்கேன்னா, இல்லாத பாம்பை எப்படி இருக்கிறதா நினச்சிட்டு நீ அதை அடிக்கிறையோ, இல்லாத பாம்பை நீங்கிறதுக்கு என்ன மந்திரம் ஜபிச்சுன்னு இருக்கையோ, அது மாதிரி தான். சுவாமி சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க. சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, உண்மையை தான் சொல்கிறோம்.
பொய் சொல்லலை. சாஸ்திரம் பொய் சொல்லுமா என்ன? ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி, ரிதம் சத்தியம் ரிதம் சத்தியம் ரிதம் சத்தியம், திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்குது வேதங்கள். ஆஹா, தவாக்னி இந்த இதுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்கிறது உண்டு. கிருஷ்ணர் கீதையில் சொல்கிற அசுர குணம்ங்கிறார் கவலைப்படுறது. சிந்தாம் அபரிமேயாஞ்ச பிரளயாந்தாமுபாஸ்ருதாக மாமாத்ம பரதேஹேஷு பிரத்விஷந்தோபியசூயகாக. அசுர குணத்தை பற்றி சொல்கிற போது சாகர வரைக்கும் கவலையை சுமந்துட்டே இருக்கான் அப்படின்னு நிந்தனை பண்ணுறார். அசுர குணம்ங்கிறார். அபரிமேயாம் சிந்தாம், அளவிட முடியாத கவலைகளை வளர்த்து கொண்டிருக்கிறான். இது அசுர குணம்ங்கிறார் பகவான். அளவிட முடியாத கவலைகளை வளர்த்து கொள்வது அசுர குணம். ஏதோ கொஞ்ச நேரம் வந்தது. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், வெள்ளத்தினைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும், அடுக்கி வரினும் அழிவிலான். இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. துக்கத்தையே சுகம் நினைச்சான்னா அதை காட்டில் வசதி என்ன இருக்குங்கிறார் திருவள்ளுவர். இன்னாமை இன்பம் எனக்கொளின் ஆகுந்தன் ஒன்னார் விளையும் சிறப்பு. இத்தனை லட்சணம் ஒரு ராஜாவுக்கு இருக்கணுங்கிறார். பிரதம மந்திரிக்கு அது இருக்கிறதுனால தான் தப்பிச்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடுக்கன் அழியாமல் அதிகாரமே அரசியலில் வருது. ராஜாவுக்கு லட்சணம் அது. ராஜா என்னெல்லாம் எத்தனை விதமான தாக்குதல்களை கொடுத்தாலும் ராஜா அதுக்கு கலங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கு. இடுக்கன் அழியாமை அதிகாரமே அவரோட அது அரசியலில் தான் வந்திருக்கு. எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த துக்கங்கிறது சிதா சிதா சிந்தா துவயோர் மத்தியே சிந்தாயேவ கரீயசி சிதா தகதி நிர்ஜீவம் சிந்தா பிராணயுதம் வபுஹு. இந்த சித்தைன்னா என்ன? பணத்தை போட்டு எரிக்கிறதுக்கு வச்சிருக்கிற விறகு கட்டை, எருவா முட்டை அதெல்லாம் அழகாக அடுக்கி வச்சு விறகு கட்டை அடியில் போட்டு நல்லா சரீரத்தை அது மேலே வச்சு, இதுவும் ஒரு கட்டை, அந்த கட்டை மேலே இந்த கட்டை, இந்த கட்டையை போட்டு மேலே கட்டையை அடுக்கி, மேலேயும் விறகு கட்டை அடுக்கி எருவா முட்டையெல்லாம் வச்சு மூடி மண்ணெல்லாம் குழைச்சி பூசி, ஏன்னா வெடித்து சதுரிடப்படாது, அதுக்காக வேண்டி இலைத்தலையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணெல்லாம் களிமண்ணெல்லாம் அழகாக அரைச்சி பூசி, அதுக்கப்புறம் அந்த புகை போகிறதுக்கு வேண்டி 3 ஓட்டையை விட்டு நெருப்பை வச்சதுக்கு அப்புறம் சைடில் எல்லாம் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றி நல்லா நெருப்பு வச்ச உடனே கோவிந்தநாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா எல்லாம் நல்லா எரியுறது. அதுக்கு பேர் சிதாக்னி. சிதாக்னி உள்ளுக்குள்ளே கவலைப்பட்டுட்டே இருக்கிறது இருக்கே, அதுக்கு பேர் சிந்தாக்னி. சிதா சிந்தா துவயோர் மத்தியே, சிதா சிந்தா துவயோர் மத்தியே, சிதைக்கும் சிந்தைக்கும் ரெண்டு நெருப்பு. சிதாக்னி சிந்தாக்னி துவயோர் மத்தியே சிந்தாயேவ கரீயசி. கவலைங்கிற நெருப்பு தான் ரொம்ப பெருசு. ஏன்னா சிதா தகதி நிர்ஜீவம். சிதாக்னி உயிரற்ற உடலைத்தான் எரிக்கிறது. சிந்தா பிராணயுதம் வபுஹு. கவலைங்கிறது உயிரோடு இருக்கிற உடம்பையே எரிக்கிறது. சிந்தா நாஸ்தி கில தேஷாம் சிந்தா நாஸ்தி கில. அவர்களுக்கு கவலை இல்லைன்னு சதாசிவ பிரம்மேந்திராள் பாடுறார். பரமஹம்ச யோகினாம் சிந்தா நாஸ்தி கில. பரமஹம்சர்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது. இப்போ இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த சம்சாரங்கிற காட்டுத்தீ, தவாக்னின்னு சொன்னால் காட்டுத்தீ. இந்த காட்டுத்தீயெல்லாம் நீங்கள் மலையில் இப்போ நம்ம மலையிலே பார்க்கலாம், இங்கேருந்து பார்த்தா தெரியும், எதுவும் சம்மர்லாம் வரும்.
இதுதான் ஷாக்குன்னு வச்சுருவா. புல்லெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே நிறைய புல் இருக்கும். மரம் இடையில முளைச்சிருக்கும். இடையில மடத்தை சுற்றி நிறைய புல் இருக்கும். ஏகப்பட்ட பெரிய பெரிய புல்லெல்லாம் இருக்கும். 8 அடி 10 அடி 11 அடி புல்லெல்லாம் இருக்கும். அந்த புல்லில் நெருப்பு பிடிச்சி கொடுத்தோன்னா அது எப்படி போகும், என்ன பண்ணும் தெரியாது. இங்கே பிடிக்கும், இப்படி வரும், இப்படியே சுற்றி வந்துடும். நடுவில் எவனா மாட்டின்னு இருந்தான்னா எந்த பக்கமும் போக முடியாது. அப்படி தான் வரும் காட்டுத்தீ. வனானி தஹதோ வன்னி சகா பவதி மாருதா சயேவ தீபநாசாய கிருஷே கஸ்யாஸ்தி கௌரவம். இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு. அது போராட்டத்துக்கு காற்று வேறு அடிக்க ஆரம்பிச்சிடும். நெருப்பு பிடிச்சுன்னு காட்டில் அந்த நெருப்பு பிடிச்சினோடனே அதுக்கு இடையில் அனிமல்லாம் மாட்டிக்கும். அணில், சின்ன சின்ன பூச்சிகள், எறும்புகள், புத்துகள், பாம்புகள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் மாட்டின்னு செத்து போயிடும். ஹியூமன் இருந்தால் கேட்கணுமா என்ன? எல்லாருக்கும் அதுதான் கெதி. அது பார்த்திங்கன்னா தெரியும், தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும் எப்படி எல்லாம் பரவுறதுன்னு. இந்த பக்கத்துலேருந்து வந்து இங்கே ஜாயின் பண்ணும், இங்கேருந்து இந்த ஜாயின் பண்ணும், இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து இப்படி வரும், அங்கேருந்து இப்படி வரும். எப்படி தப்பிக்கிறதுனே தெரியாது. அது மாதிரி நம்ம லைஃப்பில் அப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், இந்த பக்கம் ஹெல்த் ப்ராப்ளம், இந்த பக்கம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த பக்கம் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் ப்ராப்ளம், ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம். என்ன பண்ணுவான் அவர் தான். போராட்டத்துக்கு ஜோசியம் வேறு. சுற்றி வர இருக்கிறவங்களாம் நமக்கே துக்கம் ஜாஸ்தி, நம்ம துக்கத்தை கிளறதுக்குன்னு 10 பேர் ரெடியாக இருக்கான். தவாக்னி தப்தம்னு சொன்னால் காட்டுத்தீயினால் தவித்து கொண்டிருக்கின்ற. இந்த காட்டுத்தீ உடம்பத்தான் எரிக்கும். ஆனால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ங்கிறது ஜீவனையே எரிச்சுருக்கு. சூக்ஷ்ம சரீர சகிதமாக இருக்கிற ஜீவாத்மாவை எரிச்சுருக்கு. அதான் சொல்கிறான் சம்சார தவாக்னி தப்தம். இதில் இன்னொன்று போட்டால் துர்வார சம்சார தவாக்னி தப்தம். துர்வாரம்னா என்ன? இந்த வாரணம் கர்த்தும் துக்கம். அதனால் அம்பாளுக்கு பேரே துர்கான்னு பேர். துக்கேன கம்யா துர்கா. கஷ்டப்பட்டு தான் அடைய முடியும். துர்கான்னா ஆனந்தமூர்த்தின்னு அர்த்தம். வாழ்க்கையில் உண்மையான சுகத்தை சுலபமாக அடைய முடியாது. சொல்லப்போனால் ரொம்ப சுலபம். ஆனால் அது நமக்கு எக்ஸ்ட்ரோவர்ட்டட்னஸ், பாஹ்யா என்னது பகிர்முகமாக இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நமக்கு இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. பணத்தாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசைலாம் பலமாக இருக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. எது சுலபமோ அது கஷ்டமாக தெரியுறது, எது கஷ்டமோ அது சுலபமாக தெரியுறது. வேதாந்தம் படிக்கிறதும் தத்துவஞானத்தை அடையிறதும் ரொம்ப சுலபந்தான். ஆனால் நமக்கு உலகம் சத்தியம்னு தெரியுறது. எது சத்தியமோ அது சத்தியமாக தெரிய மாட்டேங்கிறது. எது சத்தியமே இல்லையோ அது சத்தியம் மாதிரி தோன்றுகிறது. பெரிய மாயா விசித்திரம். ஆக இந்த தவாக்னியும் துர்வார தவாக்னி, இந்த சம்சாரமும் துர்வாரம். கிருபையா பாரே பாஹி முராரே. இக சம்சாரே பகு துஸ்தாரே. அங்கேயும் துஸ்தாரே சொல்லிட்டார். இது அவ்வளோ சுலபம் இல்லை. மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்தி தே. கிருஷ்ணரே சொல்கிறார், என்னுடைய மாயையை ஜெயிக்கிறது சுலபம் இல்லை. ஆக துர்வார சம்சார தவாக்னி தப்தம் மாம் ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா உத்தர. அப்படி படிக்கணும். அதாவது நீக்கவே முடியும், அதாவது என்னால் முடியாதுன்னு அர்த்தம். என்னுடைய முயற்சியால் இந்த சம்சாரத்தை போக்கிக்க எனக்கு முடியாது. உங்களுடைய ஞானோபதேசங்கிற உபதேசத்தை நான் ஸ்வீகரிச்சுட்டாத்தான் ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா
உங்களுடைய ஞானோபதேசம் அப்படிங்கிறதுனால அந்த ஞானோபதேசத்தை தொடர்ந்து பண்ணுறதுனால அதனால தான் இந்த காட்டுத்தீயை அணைக்க முடியும். எப்படி இந்த காட்டுத்தீயை பெரிய மழை வந்து அணைக்க முடியுமோ, எக்ஸாம்பிளை நல்லா கவனிச்சுக்கோங்க. திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோஹோ சாமியம் குத்திர வர்த்ததே. திருஷ்டாந்தத்துக்கும் தாஷ்டாந்தத்துக்கும் என்ன சமானமான அம்சங்கள் பாருங்க. இது பாஹ்யமாக இருக்குது, இது நமக்கு இந்திரிய விஷயமாக இருக்குது, இது வந்து அதீந்திரியமாக இருக்குது, இந்திரியங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆத்ம பிரத்யக்ஷம், நான் துக்கப்படுறது எனக்கு தெரியும். ஆக இதை எப்படி பெரிய மழை அணைச்சி குளிர வைக்க முடியுமோ அது மாதிரி எனக்கும் நீங்கள் ஞானோபதேசம் பண்ணி என்னுடைய உள்ளத்தை குளிர வையுங்கள். உங்களுடைய ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா மாம் உத்தர மிருத்யோஹோ பரிபாஹி. ரெண்டும் சொல்லிக்கணும். மாம் உத்தர மாம் பரிபாஹி. ஆஹ தப்தம் தவாக்னி தப்தம் துர்வார தவாக்னி தப்தம் துர்வார சம்சார தவாக்னி தப்தம். துர்வாரம்னா என்ன? வாரயித்தும் துக்கம், ரிமூவ் பண்ணுறது கஷ்டம்னு அர்த்தம். வாரயித்தும்னா நீக்கிறதுன்னு அர்த்தம். துக்கேன வாரணம்னா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணணும்னா தினமும் காலம்பரை பிரார்த்தனைக்கு போய் விடாமல் ஜபம் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு விடாமல் சாஸ்திரம் படித்து சிரவணம் பண்ணி மரணம் பண்ணி வாழ்க்கையவே இதுக்கு ஒப்படைச்சு இதுக்குன்னு இருந்தால் தான் இந்த சம்சாரம் போகும். இல்லாட்டி பழையபடி வந்து உள்ளே உட்காந்துடும். ஆகையினால கிருஷ்ணர் சொல்கிற மாதிரி சக்னோ தீஹைவ எஸ் சோடும் பிராக் ஷரீர விமோக்ஷணாத் காமக்ரோதோத்பவம் வேகம் சயுக்த சுகீ நரஹா. 5வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கிறார், எவன் ஒருவன் சாவதற்கு மரணமடைவதற்கு முன்னாலேயே இந்த விருப்பு வெறுப்பு அல்லது காமக்ரோதத்தின் வேகத்தை ஜெயிக்க தணிக்க வல்லவனோ சோடும் சக்னோதி. சித்பவான சுவாமி தணிக்கன்னு எழுதியிருக்கார். காமக்ரோதங்களின் வேகத்தை எவன் தணிக்க வல்லவனோ அவனே சுகமான மனிதன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். 5வது அத்தியாயத்தில் பார்க்குறோம். சக்னோதி ஹைவ எஸ் சோடும், யஹா சோடும் சக்னோதி காமக்ரோதோத்பவம் வேகம் சோடும் சக்னோதி ஷரீர விமோக்ஷணாத் பிராக். சங்கராச்சாரியர் அதை எழுதினார். மரணத்துக்கு முன்னாலேயேனுங்கிறத மரண பரியந்தம் அப்படின்னு பாஷ்யத்தில் எழுதியிருக்கார் ஆச்சாரியர். சாகர வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். நடுப்பில் எனக்கு எல்லாம் தெரியும்னு விட்டுவிடக்கூடாது. சாகர வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணணும். காமக்ரோதோத்பவம் வேகம் சோடும் மரண பரியந்தம் ஷரீர விமோக்ஷண பரியந்தம் சோடும் யஹா சக்னோதி. அந்த காலேபி ஸ்தித்வான்னு சொல்லியிருக்கு 2வது அத்தியாயத்தில் கடைசியில். அந்த கால பரியந்தம் ஸ்தித்வான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அங்கே அப்படி தான் அர்த்தம். வயசான காலத்திலேயாவது ஒருத்தன் புரிஞ்சுண்டு மோட்சம் அடையணும்னு சொல்கிறார். ஆஹா துர்வார சம்சார தவாக்னி தப்தம் மாம் உத்தர மாம் பரிபாஹி. ரெண்டும் எடுத்துக்கணும். துரதிருஷ்டவாதைஹி தோதூயமானம். அதாவது அதிருஷ்டங்கிறத சொல்கிறார், துரதிருஷ்டம். அப்போ நம்ம போட்டுக்கணும் சு அதிருஷ்டம் துரதிருஷ்டம். துரதிருஷ்டம்னா பாபம். வாத்தகான்னா காற்று, வாத்தைஹின்னு சொன்னால் காற்று வீசுவதால். வாத்தைஹி சதன் காற்று காற்று பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் அவர். அதெல்லாம் நான் இதுக்குள்ளே சாஸ்திரத்துக்குள்ளே அதிலெல்லாம் இறங்கினா நிறைய விஷயம் இருக்குது. அப்பு சப்தம் ஏன் பகுவச்சனம், வாத சப்தம் ஏன் பகுவச்சனம், இந்த இடத்துல காற்று 1 2
நெருப்புலேயும் நிறைய பேதம் இருக்குது. அக்னிஹி அக்னி அக்னயா, வாத்தேன வாத்தாபியாம் வாத்தைஹி, அப்பு நித்திய பகுவச்சனம், ஆபஹா அபஹா அத்பிஹி அத்பிஹி அத்யா அத்யா அபாம் அப்சு. படித்தாச்சா தெரியல. இப்போ ஜலம் வேறையாக பிரிச்சுட்டேன். ஜலம் ஜலே ஜலானி, ஜலம் ஜலே ஜலானி, தீர்த்தம் தீர்த்தே தீர்த்தானி, ஏ தீர்த்தானி பிரச்சரந்தின்னு வேதமே சொல்கிறது. அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் எப்படி பேசுறது? சர்வஹாக்கே பகுவச்சனம் இருந்தா, ஏகவச்சனம் திவச்சனம் பகுவச்சனம் இருந்தா, அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? சரி, நான் இப்போ வியாக்கரணமெல்லாம் வேண்டாம். வியாக்கரணம் வியாதிகரணம் தான் வருது. இந்த வம்பே வேண்டாம்ப்பா. சும்மா ஜோக்குப்பா, சுவாமிஜி சொல்லிட்டார் வியாதிகரணம் விட்டுறாதீங்க, பாடம் நடத்த முடியாது. வாத்தம்னா இப்போ இந்த விஷயத்தை திருஷ்டாந்தத்தில் பாருங்க. காற்று அடித்ததுன்னு சொன்னால், இப்போ உள்ளுக்குள்ளே ஒருத்தன் மாட்டின்னு இருக்கான், காற்று இப்படி அடித்ததுன்னா அப்படி போயிடும் நெருப்பு. இப்படி அடிச்சதுன்னா நம்ம போராத காலம் காற்று இப்படி அடிக்கிறதுறான்னு, காற்று இப்படி அடிச்சதுன்னா நெருப்பு அப்படி தூக்கின்னு போயிடும், இங்கே வராது. அது மாதிரி இங்கே என்ன புண்ணியம் இருந்ததுன்னு சொன்னால் துக்கம் எப்படியா போயிடும். இது போராட்டத்துக்கு நமக்குன்னு சேர்ந்தது பாருண்ணா. துரதிருஷ்டவாத்தை சொல்கிறோம் இல்லையா? துரதிருஷ்டவாத்தம்னா என்னன்னா, நமக்கு பிரதிகூலமாக காற்று இப்படி அடிக்கிறது பார். நானா இதை விட்டு எப்படா தப்பிக்க, அனுகூலமாக இருக்கக்கூடாதோ, நான் பண்ண பாப்போம். ஏற்கனவே நெருப்பு, போராட்டத்துக்கு காற்றுன்னா அது இன்னும் நிறைய ஜென்மா எடுக்கணும்னு வச்சுருக்கு. இன்னும் பார்த்தா எனக்கே தெரியுறது 37 ஜென்மா இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியுறது. ஒன்று நரி, ஒன்று புலி, ஒன்று பசுமாட்டு உடம்பு, ஒன்று கொசு, எல்லா சரீரமும் தெரியுதுன்னு வச்சுப்போமே. வரிசையாக அப்படி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு இதெல்லாம் உடம்பு வரப்போகிறதுண்டா, என்னவோ பண்ணுறது. இந்த உடம்புக்குள்ளெல்லாம் நீ புகழணும்னா என்ன பண்ணும்? நிறைய பேர் இங்கே இருக்கிற போதே இது பெர்மனண்ட்டு நினச்சுன்னுட்டான் இந்த பாடியை. அப்படிதானே உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உடம்பு என்ன பெர்மனண்ட்டா என்ன? நம்ம வீட்டில் இருந்தோம், நம்ம எத்தனை ரூமில் தங்கியிருப்போம் வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லையா? இங்கே வந்தால் ஒரு ரூமில் இருக்கோம், அங்கே வேண்டானா இன்னொரு ரூமில் போடுறான், நம்ம ரூமில் இன்னொருத்தனை போட்டுடுறான், பேய் வேறு பூந்து விடுறது உள்ள. சும்மா ஜோக்காஷ். நம்ம ரூமில் இன்னொரு ஆளை சேர்த்தா என்ன அர்த்தம்? ஒரு உடம்புக்குள்ளே 2 ஆள் உள்ளே போனால் என்ன ஆகும்? இருந்தா அவ்வளோதான். காலம்பரம் ஒரு மாதிரி இருப்பான், மத்தியானம் ஒரு மாதிரி இருப்பான், சாயங்காலம் ஒரு மாதிரி இருப்பான், ஒரே நேரத்தில் 2 மாதிரி இருப்பான். சும்மா ஜோக்காக சொல், ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காது. துரதிருஷ்டவாத நான் பண்ண பாப்போம், துக்கம் வருது. ஏதாவது இந்த சரீரத்துலையா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கக்கூடாதோ? எல்லாம் எல்லா என்விரான்மெண்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, பணம், ஃபைனான்ஷியல் எல்லாம் கொஞ்சமாக இருந்தால் அனுகூலமாக இருக்கணும். இந்த லைஃப் ஆகுது. கொஞ்சம் வேதாந்தம் படிக்கிறதுக்காவது பீஸ்ஃபுல்லாக வேண்டாமா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொன்னால் எனக்கு அதாவது பலிக்க வேண்டாமா? அது புண்ணியம் இருந்தால் தான் படிக்க முடியும். புண்ணியம் இருந்தால் தான் புரியும் கிளாஸும். புண்ணியம் இருந்தால் கிளாஸுக்கு வந்துவிடுவோம். சில சமயம் கிளாஸில் புரியணுமே, அதுக்கும் புண்ணியம் வேணும். நேற்று கிளாஸ் புரிஞ்சது, இன்னைக்கு கிளாஸ் புரியலன்னா, இப்போ நேற்றுக்கு புண்ணியம் இருந்தது புரிஞ்சது, இன்றைக்கி புண்ணியம் இல்லை புரியல. சொல்கிறதுக்கும் வேணும். அப்படி நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கும் சொல்கிறதுக்கு புண்ணியம் வேணும்னா. சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து. எவ்வளோ ஃபேக்டர் இருக்குது. ஒரு விஷயம் ஒன்று புரியணும்னா அத்தனை சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆக துரதிருஷ்டவாதைஹி தோதூயமானம். தோதூயமானம்னு சொன்னால், அதாவது தோதூயம்னா அசைறது. இப்படி இந்த நெருப்பு அசைறது இல்லையா? அதான் முகுஹு முகுஹு கம்பியமானம். சில சமயம் என்ன ஆகும்னா, நெருப்பு இப்படி போகிற மாதிரி இருக்கும், காற்று இப்படி அடித்தா இப்படி போகிற மாதிரி இருக்கும், திடீர்னு காற்று இப்படி அடிக்க ஆரம்பிச்சு. புரியுறதா? இது புரியாமையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா காற்று இப்படியே போயின்றது, திடீர்னு காற்று திரும்பி எடுத்து சுவாமி அப்படின்னா, அதுதான் காலம்பரை காற்று நன்னா இருந்து சாயங்காலம் காற்று சரியில்லைன்னா.
எந்த நேரம் எந்த புண்ணியம் வேலை செய்யும் பாபம் வேலை செய்யும் யாருக்கு தெரியும்? அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச த்ரிவிதம் கர்மணஃபலம். புண்ணியம் பாபம் ரெண்டும் கலந்து தான் நம்ம வாழ்க்கை. இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி அனுபவிக்கிறோமே. அனிஷ்டம்னா பாபம் துக்கம், இஷ்டம்னா புண்ணியம் சுகம், மிஸ்ரம்னா என்ன சொல்கிறதுன்னு இதுக்கெல்லாம் நிறைய சொல்கிறது உண்டு. மிஸ்ரத்துக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு வீட்டில் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்கிறது சந்தோஷமாக துக்கமாக? மிஸ்ரம். இத்தனை நாளாக நம்ம வீட்டில் வளர்த்தின பொண்ணு போகிறதேன்னு ஒரு பக்கம் துக்கம், நல்லபடியாக இவளுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சு போகிறாளேன்னு சந்தோஷம். ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதனால தான் முடிஞ்சதுக்கு பிறகு வீட்டுக்கு அனுப்புகிறவோ எல்லாம் அழுது தான் அனுப்புகிறாங்க. அவளை அழுக இவ அழுக, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவன் அழுக, எல்லாருமா சேர்ந்து அழ வேண்டியதான். துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம். தோதூயமானம்னா கம்பியமானம். துரதிருஷ்ட மூஹு மூஹு, அடிக்கடி ஆசையிறது. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு தெரியாது. காலம்பரை ஒரு மூடு, மத்தியானம் ஒரு மூடு, சாயங்காலம் ஒரு மூடு, எந்த நேரம் எந்த மூடு இருக்குமோன்னு தெரியல. யாருக்கு? ரெண்டு பேருக்குமே லைஃப்பில், ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருக்கும் மூடு எப்போ எப்படி மாறும்னு தெரியல. ஆஹா துரதிருஷ்ட. அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம சுகமும் துக்கமும் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. சுகதுக்கம் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. இப்படி போய் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், அதோ வந்துட போகிறது சுகம்னா. இப்போ தான் ஜோசியர் சொல்லியிருக்கார், குருதசை வந்துடுத்து. குருதசையில் சனி புத்தின்னா போருமா? குருதசை நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த சனி புத்தி போய் மறுபடியும் குரு புத்தி வரணும்னா, குருதசையில் குரு புத்தி. அப்புறம் இன்னும் சொல்லுவான், குரு தசையில் குரு புத்தி இருந்தாலும் சனி அந்தரம் இருக்கும்பான். இவன் ஜென்மாவுக்கு சனி பிடிச்சேன்னு சொல்ல தோணும். உங்களுக்கெல்லாம் ஜோசியம் தெரிஞ்சால் தான் தெரியுது, தெரியாமல் இருந்தால் பெரிய புண்ணியம். ஆக அதாவது தசா புக்தி அந்தரம்னு 3 இருக்குது. அதுனா அப்படியே போய்டுன்னு அர்த்தம் கிடையாது. சனி தசையிலையும் குரு புக்தி வரும். அதனால் இதுலேருந்து என்ன தெரியுறது? வேண்டாம். சனி ஜீவனா பிரம்மனா? சனி பகவான். ஜீவாத்மாவா பரமாத்மாவா? சனி பகவான். பரவாயில்ல, போயிட்டு போட்டு, அவர் ஒன்றும் பரவாயில்ல, அவருக்கு பகவான் டைட்டில் கொடுத்தா கொடுத்துட்டு போகிறோம். அவர் ஜீவாத்மா, லைக் கேபினெட் மினிஸ்டர் மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் பவர்ஸ் இருக்குமா இருக்காது? அவனும் மனுஷன்தான். ஆனால் நம்ம பேரில் அவனுக்கு கோவம் வந்துடுத்துனா என்ன பண்ணுவான்? டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அது மாதிரி தான் யாரா இங்கே இருக்கிற ஆள்கிட்ட வந்து நம்ம இங்கே இருக்கு இந்த ரோட்டில் போகிற ஆள், நம்ம வாசலில் கல்லெல்லாம் போட்டு மக்களுக்காக சௌரியம் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரை கேட்டு போட்டிங்க கல்லுங்கிறான். எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் போடணும் அப்படிங்கிற. சரி நீங்களாக போடுங்கண்ணா, நீங்கள் அதுக்கு எழுதி கொடுக்கணும், எப்போ போடுவீங்கன்னு. அது எங்களுக்கு எப்போ தோன்றதோ அப்போ தான் போடுவோம். மக்கள்லாம் கீழே விழுந்துட்டு இருப்பாங்களேண்ணா, மக்கள் விழுறதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அரசாங்கமே மக்களை காப்பாற்றுறதுக்கு தானேப்பா இருக்குண்ணா, அதை பற்றி சொல்லித்தரதுக்கு நீங்கள் வேணுமா? எங்களுக்கு தெரியாதா? மக்களுக்காக தான் இப்போ அரசாங்கம். அதெல்லாம் ஓட்டு வாங்குறேன்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகள். புரியுறது இல்லை? எல்லாம் அப்படிதான். அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். அண்ணே பாவம் மக்கள்லாம் வந்து சேர்றாங்க, இங்கே இருட்டாக இருக்குது, செயின் ஸ்நாச்சிங் ஆனால் நமக்கு தான் மனசு கஷ்டமாக இருக்கும், எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. வித்யாபீடம் வச்சு தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணால் மாத்திரம் போருமா? வரவங்கள்லாம் நிம்மதியாக வந்து நிம்மதியாக போக வேண்டாம். அதுக்கு யார் பொறுப்புன்னா, கிரீட்டம் வைக்கிறீங்களே அந்த சுவாமி தான் பொறுப்பு. கிரீடம் வைக்கிற போது மாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணால் போருமா? பிரச்சனைன்னா வாரிக்கிஞ்சு கட்டின்னு ஓடணும். எதுக்கு சொன்னோம்? ஃப்ளக்சுவேஷன் அதில் ஆரம்பிச்சு. அதாவது எல்லாமே தாரதமியந்தான். ஆஹா தோதூயமானம்
துரதிருஷ்டவாதைஹி. தோதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி. தோதூயமானம் மாம். மாம்னா என்ன? தோதூயமானமாக இருக்கக்கூடிய ஜீவம் மாம். எதுக்கு சொல்ல வந்தேன்? அவரும் எதுக்கு சொல்கிறேன்? அவரும் சனி பகவானும் ஜீவன்தான்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஆஃபீஸரும் ஜீவன்தான். நல்ல காரியம் பண்ணாலே வந்து இடைஞ்சல் பண்ணுறா. இவன் பேர் சனின்னு சொல்கிறதா குருன்னு சொல்கிறதா? இந்த ஆஃபீஸரை சாக்ஷாத் சனி பகவானுடைய அவதாரம். ஒரு சாது ஒரு சத்கர்மா பண்ணுறார். அந்த சத்கர்மாவில் வந்து தோஷம் கல்பனை பண்ணி, சரி ப்ரொசீஜர் இருந்தால் ப்ரொசீஜர் படி பண்ணுவோம். ஆனால் அதுக்கு வந்து என்னென்ன, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் கொலை பண்ணுறவனை கூட மோசமான வார்த்தையில் பேச மாட்டான். நம்ம ஊரில் சாதாரணமாக ரோட்டில் நடந்து போகிறவனை கூட காரணமே இல்லாமல் போலீஸ்காரங்களாம் மோசமாக பேசுகிறாங்க. பேசக்கூடாது. ஹியூமனை மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், மனிதனை மதிக்கணும். அவன் தவறு செய்யலாம், உன்னுடைய தவறை அங்கெல்லாம் சொல்லுவான். நம்ம வந்து தப்பாக ராங்காக வண்டி ஓட்டிட்டா கூட, எக்ஸ்கியூஸ் மீ சார், யூ ஆர் கோயிங்லி ராங், ப்ளீஸ் கிவ் ஃபைன். அழகாக சிரிச்சுட்டு வாங்கிட்டு போயிடுவோம் பணத்தை. நம்ம ஊரில் அப்படி இல்லை. ஏன் அவனுக்கு அறிவு இருக்கா? வீட்டில் சொல்லிட்டு வந்தியா? இதெல்லாம் கல்ச்சரா என்ன? கேட்டால் நாங்கள் பண்பாட்டின் உச்சகட்டத்தில் இருந்த நாடுன்னெலாம் சொல்லிக்கணும் வேணும்னு. பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, எதுக்கு சொல்கிறேன்? நம்ம ப்ராப்ளத்தை சொல்கிறதுக்காக இல்லை, சனியை ஜீவாத்மான்னு சொல்ல வந்தேன். அது மாதிரி தான் இவரும் ஜீவாத்மா. அது இப்படி எப்படியோ அவரும் அப்படி ஒரு ஹை போஸ்டில் இருக்கார் அவர், அவ்வளோதான். ஆஹ துரதிருஷ்டவாதைஹி தோதூயமானம் மாம் மிருத்யோஹோ பரிபாஹி மாம் உத்தர ஆத்மீய கட்டாட்ச திருஷ்டியா ரிஜ்வியாதி காருண்ய சுதாபிவிருஷ்டியா உத்தர பரிபாஹி. இப்படியெல்லாம் போட்டுக்கணும். அப்புறம் அடுத்தது அது மாத்திரம் இல்லை, பீதம் மாம், ரொம்ப பயந்து போயிருக்கேன், இன்னும் என்னெல்லாம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, ஏது வருமோ அருகிலேன், பகவானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த லௌகிகத்தில் இருக்கிற பயமெல்லாம் இருக்குது. எனக்கு பணம் போயிடுமோ, பதவி போயிடுமோ, புகழ் போயிடுமோன்னு பயம் இருக்கிறது வேற. இனி இந்த மறுபிறவி என்ன வருமோ பயம். இங்கே இருக்கிற பயம் வேற. அதெல்லாம் லௌகிக்க இன்செக்யூரிட்டி ப்ராப்ளம். இது வந்து என்னதுன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற இன்செக்யூரிட்டி. இதெல்லாம் கொஞ்சம் தெரியணும். நம்ம கொஞ்சம் சாஸ்திரம் டீப்பாக போகிறது. இதுக்கு சொல்யூஷன் அங்கே தான் இருக்குன்ட்டு போகிறது. இங்கெல்லாம் சரி வராதுப்பா, இதுக்கெல்லாம் நீ என்ன தான் எத்தனை பூஜை பண்ணினாலும் கர்மணா அமிர்தத்வம் நானசுகு தனேன அமிர்தத்வம் நானசுகு, இதெல்லாம் உண்மையான வாஸ்தவமான பாதுகாப்பை தராது, வாஸ்தவமான சாந்தியை தராது, வாஸ்தவமான ஆனந்தத்தை கொடுக்குற சக்தி இதுக்கு கிடையாது. ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிடும். கடைசியில் துக்கப்பட்டுட்டே நம்மளை வெளியில் போக சொல்லும். ஆகையினால பீதம் மாம் பரிபாஹி. அது மாத்திரமில்லை, ரொம்ப பயந்து போயிருக்கேன். அதனால தான் பின்னாடி சொல்ல போகிறார், மா பைஷ்ட சொல்ல போகிறார், பயப்படாதே, அச்சப்படாதே சொல்ல போகிறார் குரு. அதனால் இவனுக்கு ஜெனுயின் பயம் இதெல்லாம் இருக்கட்டும், இந்த விவகாரம் இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பர்த்து இன்னொரு சரீரம், அதை குறித்து பயப்படுறான். இந்த ஜென்மாவில் இருக்கிற ஃபைனான்ஷியல் ப்ராப்ளத்தை குறித்து, நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோங்கிறத குறித்து இவனுக்கு பயம் இல்லை. இந்த பயமெல்லாம் லௌகிகமான விஷயம். இவன் அந்த எங்களுக்கே போல, இவன் மெயின் மூல காரணத்துக்கு போயிட்டான். நான் பிறந்ததுனால தானே இத்தனையும் இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால தானே இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், 1008 ப்ராப்ளம், இந்த சரீர அபிமானத்தினால தானே. அது மாத்திரம் இல்லை, இந்த அபிமானம் பலமாக இருக்கிறதுனால, அப்படியும் சொல்லுங்க, ஜீவாத்மா விட்டுடும். இந்த சரீரத்தில் அபிமானம் பலமாக இருக்கிறதுனால துக்கப்படுறேன். இந்த அபிமானத்தை விட முடியாமல் இன்னும் என்னெல்லாம் எனக்கு வரப்போகிறதோ பயமாக இருக்குது. பீதம் மாம்
உத்தர பரிபாஹி. அதனால் என்னன்னா பிரபன்னம் மாம் பரிபாஹி, உங்களை சரணாகதி பண்ணுறேன். அர்ஜுனன் சொல்கிறான் இல்லையா, சாதிமாம் துவாம் பிரபன்னம், பிரபன்ன பாரிஜாத்தாய, உங்களை நல்லா சரணாகதி பண்ணுறேன். ஐ ஆம் ஹெல்ப்லெஸ், அகம் தீனஹா, என்னால் சுயமாக. நீங்கள் ஞான செல்வம் தனத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள், அறிவு செல்வமாக இருக்கிறீர்கள், அறிவு சுரங்கமாக இருக்கிறீர்கள், அறிவு களஞ்சியமாக இருக்கிறீர்கள். நான் அறியாமை களஞ்சியமாக இருக்கிறேன். நான் அஜ்ஞான தீனஹா, துவம் ஞான தனவான், நீங்கள் ஞான தனத்தை உடையவர்கள், நான் அஜ்ஞான ஏழை, அஜ்ஞானத்திலும் ஏழையாக நான் இருக்கிறேன். அதனால தான் உங்களை நான் நம்பி வந்திருக்கேன். எப்படி ஒரு ஏழை பணக்காரன்கிட்ட போய் பணத்தை யாச்சகம் வாங்கி வாழ்கிறானோ, அல்லது ஏதாவது வேலை செஞ்சு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறானோ, அது லௌகிக விஷயம். இங்கே இவன் என்ன பண்ணுறான்னா, எனக்கு இனிமேல் இந்த சம்சாரம் தாங்காது, எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுக்குள்ளேயே நான் மோட்சத்தை அடைஞ்சே ஆகணும். அதுதானே படித்தோம். மந்த மத்தியம தீவிரம்னு சொல்லி முமுட்சுத்துவத்தை சொன்னாரே. எவனுக்கு தீவிர முமுட்சுத்துவம் இருக்கோ, தீவிர ஜிக்ஞாசுத்துவம் இருக்கோ, அவனுக்குத்தானே ஞானமும் மோட்சமும் கிடைக்க போகிறது. ஆக பிரபன்னம் சரணாகதம் மாம் அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மம. அதுதான் சொல்கிறார். அந்யம் சரண்யம் எது அந்யம் சரண்யம் அகம் ந ஜானே, தங்களை தவிர எனக்கு புகலிடம் யாரும் இல்லை, தங்களையே நான் முற்றிலும் சரணமடைகிறேன். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாகிஷ்ட பிரஹிணோதி தஸ்மை தகும் ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே. சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே மாமேகம் சரணம் விரஜ. இது பேர் பிரபத்தி சரணம். பிரபத்திஹி வைஷ்ணவ சித்தாந்தத்தில் இது ரொம்ப முக்கியம். சரணாகதி பண்ணுறது. மாமேக்கம் சரணம் விரஜ, இந்த இடத்துல குரு, அப்புறம் அந்த குரு உண்மையை சொல்லி கொடுப்பார், அப்புறம் அதை சார்ந்திருப்போம். ஆஹா, அந்யம் சரண்யம். சரண்யம்னா என்ன அர்த்தம்? சரணாகதிக்கு உரியவர் சரண்யா. கதிர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹிருத் பிரபவ பிரளயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். 9வது அத்தியாயம். பகவானோட லக்ஷணம் சொல்கிற போது சொல்கிறார், கதிஹி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசா சரணம் சுஹிருத் பிரபவா பிரளயா ஸ்தானம் நிதானம் அவ்யயம் பீஜம். அதனால் நீங்கள் தான் எனக்கு கதி. எனக்கு நானே சுயமாக புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. அப்படியே புரிஞ்சுட்டாலும் எனக்கு அப்பப்போ சந்தேகம் வந்தால் யார்கிட்ட போய் நீக்கிப்பேன். ஆகையினால் நீங்கள் சொல்லி கொடுத்தா சுலபமாக எனக்கு புரியும். ஆகையினால் எனக்கு தெரிஞ்சது மோட்சத்துக்கு சாதனம் ஞானம்னு தெரிஞ்சு உங்கள்கிட்ட வந்திருக்கேன். நான் எதுவும் கர்மாவோ மந்திரங்களையோ கேட்கலை. எனக்கு தேவை வாழ்க்கையை பற்றின ஞானம். கோஹம், நான் உண்மையிலே யாரு? ஜீவஹாவா பிரம்மவா? அசம்சாரி பிரம்மவா, சம்சாரி ஜீவஹாவா? அத்வைத சித்தாந்தப்படி இப்படி தான் கேட்போம். இப்போ குருவை சரணாகதி பண்ணுறான். ஆக இந்த ஸ்லோகம் அற்புதமாக விஷயத்தை சொல்கிறது. இதெல்லாம் என்னென்னா, இவனுக்கு விவரம் இருக்குது. இந்த சிஷ்யனுக்கு என்ன வழின்னு தெரிஞ்சிருக்கு. எந்த வழியாக போனால் மோட்சம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சிருக்கு. எந்த வழியாக போனால் நமக்கு பூர்ண நிறைவு ஏற்படும். நீங்கள் சம்சாரம் இதெல்லாம் டெக்னிக்கலாக சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். யாரை அணுகினா நமக்கு நிறைவு கிடைக்கும்,
நிறைவாக இருப்பவரை சார்ந்திருந்தால்தானே நமக்கு நிறைவு கிடைக்கும். எப்பொழுதும் குறையையே சொல்லி கொண்டிருப்பவரை சார்ந்திருந்தால் நமக்கும் குறைதானே தோன்றும். பூர்ணத்துவத்தை உணர்ந்தவரை சார்ந்திருந்தால் நமக்கும் பூர்ணத்துவம். பற்று விடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக. அதான் பற்றுக. இங்கே இந்த பற்றுகன்னா சரணம்தான். பற்று விடற்கு பற்றற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றான்னா சந்நியாசி, ஞானி, பகவான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, இந்த இடத்துல துறவியை குறிக்கிறது. ஒரு துறவி ஒருத்தன் நல்லா துறக்கணும்னா ஏற்கனவே துறந்தவனை சார்ந்திருந்து துறக்கணும்னு அர்த்தம். ஏற்கனவே மண்ணாசையும் பெண்ணாசையும் பொன்னாசையும் நன்றாக துறந்தவனை சார்ந்திருந்தால் தான் ஒரு துறவியாக விரும்புகிறவன் துறவியை சார்ந்து தான் துறவரத்தை மேற்கொள்ள முடியும். தானாக துறவரை ஏற்றுக்கொண்டு அந்த துறவரம் எவ்வளோ தூரத்துக்கு நிற்கும் தெரியாது. சேஃப் சைட். ஆக இந்த ஸ்லோகங்கள்லாம் விவரமாக பேசுகிறான். எப்படி சரணாகதி பண்ணணும், குருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுன்னு இருக்கான். போய் வேறு ப்ராப்ளம் எல்லாம் பேசக்கூடாது. மூல ப்ராப்ளத்தை பேசு. மூல விஷய துக்கஸ்ய மூல காரணம் எதுவோ அதை சொல்லு. துன்பத்துக்கு நிறைவின்மைக்கு மூல காரணம் எதுவோ அது என்னன்னு தெரிஞ்சிருக்கு இவனுக்கு. இவன் இப்போ இருக்கிற எனக்கு பணப்பிரச்சனை நிறைய இருக்குது, கடன் தொல்லை நிறைய இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை ஆகலை, குழந்தை இல்லை, குழந்தை இருந்தால் அதுக்கு ஸ்கூலுக்கு இடம் கிடைக்கல, காலேஜுக்கு இடம் கிடைக்கல, திரும்பவும் அதுக்கு கல்யாணம் ஆகலை, நாட்டில் இப்படிலாம் மக்கள்லாம் இப்படி முட்டாள்தனமாக இருக்காங்களே, இப்படி அரசியல்வாதிகள் இப்படி இருக்கானே, எங்கள் ஜாதி ஏன் இப்படி இருக்குது, எங்கள் மதம் ஏன் இப்படி இருக்குது, அந்த மதம் ஏன் இப்படி இருக்குது, இந்த மதம் ஏன் இப்படி இருக்குது, இந்த கேள்வியே கிடையாது. நமக்கு என்றைக்கும் ஒரு நாளைக்கு நான் செத்து போனால் இதெல்லாம் எனக்கு தெரியவே போகிறதில்ல. தூங்குகிற போதே எனக்கு தெரியல. இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் நான் தூங்கத்தானே செய்கிறேன். தூக்கத்தை விட்டால் போயிட்டேன். முழித்த உடனே தானே என்னெல்லாமோ ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறேன். என்னோடய ஃபிசிக்கல் ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் முழிச்சுட்டு இருந்தால் தானே பேசுகிறேன். தூங்குகிற போதே காணாமல் போய்டுறதே. இப்போ இது ஆனால் ஒன்று முழிச்சா ஒருத்தரையும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறேன். ஆக நான் உறங்கினாலும் சரி விழித்தாலும் சரி அமைதியாக இருப்பதற்கு, உறங்குறதுல அமைதியாக உறங்கணும். அதுவே நிறைய பேருக்கு வயசாக வரமாட்டேங்கிறது. அப்போ விழித்து கொண்டிருந்தாலும் நல்லபடியாக ஆனந்தமாக விழிச்சுட்டுருக்கிறது சக்தி இல்லை. அதனால தான் இத்தனை விஷயங்களை பற்றி சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பகுதியெல்லாம் எத்தனை தடவை வாசித்தாலும் ரொம்ப அழகாக எப்படி ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போகிறார் பாருங்க. அதனால் இப்போ என்ன சொல்கிறான், எங்களை கடை தேற்றுறதுங்கிறது உங்களுக்கு இயல்புங்கிறான், புகழ்கிறான் குருவை. எங்களை போன்ற சம்சாரிகளை கடை தேற்றுவது உங்களை போன்ற ஞானிகளுக்கும் குருமார்களுக்கும் சுபாவந்தானே. அதனால் என்னை நீங்கள் எனக்கு கடை தேற்றுவதற்கும் எனக்கு ஞானோபதேசம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அனாயாசமாக எங்களுடைய துக்கத்தை போக்கி விடுவீர்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியும். எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்கிட்ட போனால் அவர் அனாயாசமாக நம்ம ஹெல்த் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர், வேதாந்த டீச்சர்கிட்ட போனால் அவர் என்னென்னா வித்தவுட் எஃபர்ட் அனாயாசமாக நீக்கிடுவார். பகவான் கீதையில் சொல்கிற மாதிரி தான் பிரஹசன்னுங்கிறதுக்கு என்ன அர்த்தம், உன்னோட ப்ராப்ளத்தை அனாயாசமாக நான் நீக்கிடுவேன் அப்படின்னு பகவான் சிரித்ததாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு என்னது கடினமானது ஒன்றும் இல்லை. அது முக்கியமாக இந்த சம்சாரத்திலேருந்து சிஷ்யனை கரையேற்றுவது அவருக்கு ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாது. அதனால் அவருடைய வேல்யூ தெரிஞ்சுன்னு இருக்கான். அது ரொம்ப முக்கியம். குருவோட மகிமை, குருவோட சிறப்பை உணர்ந்து பேசணும். அப்போ தான் குரு பிரசன்னமாவார், பாடம் சொல்லி தருவார். துர்வார சம்சார தவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹ
ஷரண்யமன்யம் யதஹம் ந ஜானே துர்வார சம்சாரதவாக்னி தப்தம் தோதூயமானம் துரதிருஷ்டவாதைஹி பீதம் பிரபன்னம் பரிபாஹி மிருத்யோஹ ஷரண்யமன்யம் யதஹம் ந ஜானே.